அரசியல் நிர்ணய சபை 1946 டிசம்பர் 9 அன்று அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. முதல் கூட்டத்தில் 211 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிற பிரெஞ்சு வழக்கத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 டிசம்பர் 11 அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகவும், ஹத்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1947 ஜனவரி 22 அன்று ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரை அமைந்துள்ளது. 1947 ஜூலை 18 அன்று இந்திய விடுதலை சட்டம் வெளியானது. 1947 ஜூலை 22 அன்று தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1947 ஜூலை 29 அன்று அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு அமைக்கப்பட்டது. தலைவராக டாக்டர் அம்பேத்கர். 1948 நவம்பர் 4 அன்று இந்திய அரசியலமைப்பின் முதல் வரைவு தயாரிக்கப்பட்டது. நவம்பர் 15 1948 முதல் அக்டோபர் 17 1949 வரை பரிசீலனைக்குட்பட்டது. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 26 நவம்பர் 1949 அன்று திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பானது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 248 உறுப்பினர்கள் இந்த அரசியலமைப்பில் கையெழுத்திட்டனர். 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பில் ஒரு முகப்புரை, 395 விதிகள், 8 அட்டவணைகள் மற்றும் 22 பகுதிகள் இருந்தன. அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் 26 நவம்பர் 1949 அன்று நடைபெற்றது. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமான 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு நாள் அல்லது சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அரசியல் நிர்ணய சபை இந்த அரசியலமைப்பை உருவாக்க 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொண்டது. ஜனவரி 24 1950 தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 24 1950 அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினமான 26 ஜனவரி 1950 குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் 60 நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பரிசீலிக்கப்பட்டு உருவானது. இதன் மொத்த செலவு 64 லட்சம்.